ஸோ இந்த படத்தில் எனக்காக ஒரு போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில படங்கள்லாம் நான் ஃபுல்லாலாம் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரே ஒரு போர்ஷன் தான் பண்ணியிருக்கேன். எனக்காக போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நான் பார்க்கவே இல்லை, நைட்டில் தான் அது வந்திருந்தது. திடீர்னு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு ஒத்துக்கிட்ட ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் உட்காந்துருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முடியாத ஒரு ரணங்களை சொல்ல வருதுன்றது அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டோம். இயக்குனர் பிரிட்டோ ஜேபி இயக்கத்தில் சிக்னேச்சர் புரொடக்ஷன்ஸ் மற்றும் ஜிஎஸ் சினிமாஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் நிறம் மாறும் உலகில். இதில் பாரதி ராஜா, நட்டி நட்ராஜ், ரியோ ராஜ், சாண்டி மற்றும் பலர் நடித்திருக்காங்க. நிறமாறும் உலகில் இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த ப்ரொடியூசர்ஸ் சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் சிஎஸ் சினிமா, அவங்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய பிரிட்டோட குடும்பத்தினர், அங்கேயும் இருக்கிற பிரிட்டோட குடும்பத்தினர் எல்லாருக்கும் வணக்கம். ரியோ ஒரு நடிப்பு ராட்சசன். பாரதி ராஜா சார் சொல்லவே வேண்டாம், அவர் ஒரு இன்னொரு ராட்சசன். நட்டி சார், அப்புறம் சாண்டி மாஸ்டர், யோகி பாபு, இவ்வளோ பேர் தவிர இங்கே இருக்கிற அத்தனை ராட்சசர்களுக்கு தீனி போடணும். அப்போது அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதை பிரிட்டோ ரொம்ப அழகாக செஞ்சார். நான் கூட நடிச்சிட்ருக்கேன். இன்னொரு படம் அடுத்த வாரமே ரிலீஸ் ஆகுதா, அதில் பாருங்கள், மிரட்டி இருப்பார் ரியோ. ரியோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பார். நான் ஒரு ஃப்ரெண்டு இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுப்பார். அந்த வகையில் பிரிட்டோ அவரோட ஃப்ரெண்டு. அதனால் அவரோட ஒரு ஃபங்க்ஷனில் பிரிட்டோ பார்த்து என்னை நடிப்பீங்களான்னு ரொம்ப தயங்கி கேட்டார். ஒரு நாள் தான் நடிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த தீனியானது அவர் போடக்கூடியது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக நாங்கள்லாம் வந்தது. நம்ம மைம் கோபி சார் சொன்ன மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் நல்லா ஓடணும். பிரிட்டோ ஒரு நல்ல டைரக்டர்ன்றது நான் டப்பிங்கில் நட்டி சார் அண்ட் கவிதா அவங்க போர்ஷன் பார்த்தேன். பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. மிச்சது ஃபுல் படம் நான் இன்னும் பார்க்கல. ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். இந்த கஜேந்திர கர்ப்பன்வாங்க 10 மாதத்துக்கு மேலே. ஆனால் இவங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக கருவை கதையாக்கி அதை சுமந்துக்கிட்டு அதை பிரசவம் பண்ணக்கூடிய நேரம். இதுக்கு டாக்டர் நல்லா இருக்கணும். கத்திரிக்கோள் கையுமா அலைஞ்சிட்டு சி செக்ஷன் பண்ணாமல் சுகப்பிரசவமாக கொண்டு வர்றது தான் அந்த ப்ரொடியூசர்ஸ் வேலை. அதை அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ 34 ஆர்டிஸ்ட், ஒருத்தர் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அத்தனை பேருக்கும் என்ன பேசினாங்களோ அந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி சந்தோஷமாக மனசார வாழ்த்துறதுக்கு வந்திருக்கிற அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இவங்க 2 பேரும். அந்த மாதிரி தீனி போட்ட டைரக்டர். இதில் நடித்த ஒவ்வொருத்தரும் எல்லாம் பிசாசுதோ, விஜய், ஏகன், லவ்லி, ஐரா, கவிதா சொல்லிட்டேன், சாண்டி மாஸ்டர், நட்டி சொல்லிகிட்டே போகலாம். அதான் அவங்க உட்காந்துருக்காங்க தலையாட்டிகிட்டே பேரை சொல்லி, ஜீவா, எல்லாரும் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. சொல்லிகிட்டே இருந்தோன்னா அடுத்த படத்துக்கு நேரமாயிரும். ஸோ நீங்கள் மெயினாக சப்போர்ட் கொடுக்கணும். அதை நான் உங்களை ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். முதல் பிரசவம் பிரிட்டோவுக்கு, அது சுகப்பிரசவமாக ஆகி அதை கொண்டாடணும். அதோட ஃபங்க்ஷன் சக்ஸஸ் ஃபங்க்ஷன் கட்டாயம் நிஜமாக ஓடி சக்ஸஸ் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வரணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவணும் என்று ரொம்ப ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு நன்றி, வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்ரமணியம். இந்த படத்தில் நான் வந்தது காரணம் பிரிட்டோ அவர்கள் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய படம் நான் இது வரைக்கும், இது என்னோடய 25வது படம். ஸோ இந்த படத்தில்
எனக்காக ஒரு போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில படங்கள்லாம் நான் ஃபுல்லாலாம் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரே ஒரு போர்ஷன் தான் பண்ணியிருக்கேன். எனக்காக போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நான் பார்க்கவே இல்லை, நைட்டில் தான் அது வந்திருந்தது. திடீர்னு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு ஒத்துக்கிட்ட ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் உட்காந்துருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முடியாத ஒரு ரணங்களை சொல்ல வருதுன்றது அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக வர மார்ச் 7ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆக போது. எல்லாரும் பாருங்கள். உங்களுடைய அன்பையும் லவ்வையும் சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுங்க. தம்பி பிரிட்டோ அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனராக கண்டிப்பாக வருவாங்க. இந்த படத்துடைய கேமராமேன் அவர்களுக்கும் அவங்க டீமுக்கும் நன்றி. இந்த படத்தில் வேலை செஞ்ச உதவி இயக்குனர்கள் அனைவருக்கும் நன்றி. அண்ட் என்னோட மெல்பெட் அவங்களுக்கும் நன்றி. அவங்க மூலமாக நான் இங்கே வந்திருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ எனக்கு நைட் ஷூட் இருக்குது. அங்கே பர்மிஷன் கேட்டுட்டு தான் இங்கே வந்தேன். எல்லோரும் என்னை மன்னிக்கணும். நான் கிளம்புறேன். சாரி. நன்றி. வணக்கம். இந்த படம் வந்து என்னோடய முதல் படம். நான் இந்த ஜேர்னியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு சின்ன புள்ளியிலேருந்து தான் ஆரம்பித்தது. அது இன்றைக்கி இவ்வளோ பெருசாகவும் இவ்வளோ பிரம்மாண்டமாகவும் வந்திருக்கிறதுல அதுக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் பார்ப்பேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அவரோட முதல் படம். எனக்கு நிறமாறும் உலகில் வந்து முதல் படமாக அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் நன்றி. இதில் வந்து நடித்த ஆர்டிஸ்ட்லாம் நான்லாம் கனவு கூட நினச்சி பார்த்தது கிடையாது. பாரதிராஜா சாருக்கு, வடிவரிசி மேமுக்கு, ரியோ அண்ணாவுக்கு, சாண்டி அண்ணாவுக்கு, மைம் கோபி அண்ணாவுக்கு, நட்டி சாருக்கு, இவங்களுக்கெல்லாம் பண்ணுவேன்னு எதிர்ப்புட பார்த்தது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா என்னோடய ஸ்டூடியோவில் என் கம்ப்யூட்டரில் அவங்கள பார்க்கும்போது எனக்கு வந்து இது நம்ம தான் பண்ணுறோம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒரு மாதிரி பயமாகவும் மறந்துடுறேன். இந்த படத்துக்கு வந்து எனக்கு நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். என்னென்னா ஃபஸ்ட்டு நடித்த டெக்னீஷியன்ஸ் அவங்க வந்து இப்போ டிஓபி நம்ம அர்ஜுன் அண்ணா, மணிகண்டன். ஸோ அவங்களால தான் வந்து அவங்க க்ரியேட்டிவ் ப்ராசஸ்னால தான் தமிழில் நான் எடிட்டருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சிது. அவங்க நல்லா பண்ணால்தான் எனக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது மியூசிக் பண்ணுறதுக்கு. ஸோ மணிகண்டன் அண்ணா, அர்ஜுன் அண்ணா, அப்புறம் தமிழ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நான் மைம் கோபி அண்ணனை பற்றி சொல்லணும். என்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறாங்க. நிறைய சப்போர்ட். சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு இது வந்து நல்லா பாடுற தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அவங்களும் ஒரு காரணம் தான். ஏன்னா என்னை வந்து எப்போதான் மோட்டிவ் பண்ணிவிட்டு என்னை வந்து இந்த நிலவுக்கு ஆக்கியிருக்கேன். ரொம்ப நன்றிண்ணே. அடுத்தது ரியோனை பற்றி சொல்லணும். கண்ணம்மா என்னம்மா அப்படிங்கிற ஒரு சாங் வந்து ஃபஸ்ட்டு நான் கிட்டார் எடுத்துகிட்டு போய் வாசிச்சு காமிச்சேன். நான் எப்படி மியூசிக் பண்ணுவேன் எப்படிங்கிறதான் அவருக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டு நீ பண்ணு தம்பி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு ஆர்வத்தில் போயிட்டு என் ஆல்ஃப்ரெண்ட்னு ஒருத்தன் என் ஃப்ரெண்டு தான், அவன் தான் என் மியூசிக் ப்ரோக்ராமராக இருந்தான். ஸோ அவன்கிட்டேருந்து தான் நிறைய லேர்ன் பண்ணி இன்றைக்கி நான் படம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவனுக்கும் ஒரு ஆல்ஃப்ரெட்டுக்கும் ஒரு பெரிய நன்றி. அந்த இடத்துல பண்ணிவிட்டு நான் ஒரு 3 நாள் கழித்து அண்ணன்ட்ட போட்டு காட்டுறேன். அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி ஏதோ ஒரு பாட்டு மாதிரி இருக்கிறது வேறு, இந்த பாட்டு மாதிரியே இருக்கிறது வேறு, நீ எப்படி என்கிட்ட வாசியோ எப்படி பாடினியோ அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் எனக்கு ஸ்பார்க் அடிச்சுது. ஸோ எனக்கு அப்போ தெரியல என்ன நாலேஜுங்கிறது. அப்புறம் அண்ணன் சொன்னனால தான் நான் வந்து திருப்பி போயிட்டு அது ஒரு நாளில் வந்து நான் எப்படி பண்ணனோ அதே ஸ்டைலில் பண்ணேன். அது இன்றைக்கி வந்து 7 மில்லியனுக்கு மேலேயும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் அந்த பாட்டுனால தான் எனக்கு வந்து ஒரு படமாக இருக்கணும், எந்த வாய்ப்பாக இருக்கணும், அந்த கண்ணம்மா என்னமாங்கிறதான் எனக்கு அடையாளமாக மாறுனுச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ரியோ அண்ணா. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. அடுத்து சாண்டி அண்ணன் சொல்லணும். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி ரங்கம்மா சாங் ரிலீஸ் ஆச்சு. நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய அவங்களோட இப்போ எனக்கு அண்ணன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. எல்லாத்துலேயும் வந்துட்டு தம்பி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் இப்போ நல்லா ஒரு மாதிரி நல்லா போச்சு. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணே.